விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சாத்தனூர் அணை திறப்பால் உடைந்த மணப்பட்டு ஏரி, பிரதான சாலை துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து மஞ்சக்குப்பம் பொதுமக்கள் சாலை மறியல். கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. டாஸ்மாக் கடையை வெள்ளம் சூழ்ந்த போதிலும் சரக்கை வாங்கி செல்லும் காட்சி. ஆபத்தை உணரா குடிமகன்கள். மூதாட்டியை தோள்மேல் தூக்கிச் சென்று மீட்ட காவல் ஆய்வாளர், வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். சாத்தூர் அணை திறப்பினால் மணப்பட்டு ஏரி உடைக்கப்பட்டு அப்பகுதியில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரி, தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக ஆற்றை ஒட்டியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளன. இந்நிலையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் புதுச்சேரி எல்லை பகுதியான கன்னியக்கோவில் அருகே உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ள நீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை நடுவே ஆர்ப்பரித்து செல்வதால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்கள் ஏதும் புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கும், கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து போகும் வெள்ள நீரால் பொதுமக்கள் அப்பகுதியை கடக்கவே மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள், கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஏதும் கடலூர் சாலையில் செல்லாதவாறு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மிகவும் சிரமத்துடன் அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். வயதானவர்களை தூக்கிக் கொண்டு செல்லும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமன்று, இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தங்களது வாகனங்களை தள்ளிக்கொண்டு செல்கின்றனர். மணப்பட்டு ஏரியில் வெள்ள நீர் சுற்றியுள்ள கிராமங்களில் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து மஞ்சக்குப்பம் பொதுமக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த புயலின் காரணமாக மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தது. 4 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதிக்குட்பட்ட மஞ்சக்குப்பம் பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் தடைபட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் தவித்தனர். இதனையடுத்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின்சார விநியோகம் தடைபட்டதால் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து வருவதாகவும், இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாகவும் கூறி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையை கண்டித்து நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டாஸ்மாக் கடையை வெள்ளம் சூழ்ந்த போதிலும் குடிமகன்கள் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் மது பாட்டில்களை வாங்கிச் செல்லும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. அத்தியாவசிய தேவைக்கு உணவு இன்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் மரக்காணம் திண்டிவனம் சாலையில் பக்கிங்காம் கால்வாயை ஓரம் அமைந்துள்ள டாஸ்மார்க்கில் வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. ஆற்றில் வெள்ள நீர் போகும்போது கூட சரக்குதான் முக்கியம் என்பதற்கு ஏற்ப 3 அடிக்கு மேலே உள்ள வெள்ள நீரில் லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு குடிமகன்கள் சரக்குகளை வாங்கி சென்றனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மீட்பு பணியின் போது பேரிடர் மீட்பு குழுவினரை எதிர்பார்க்காமல் மூதாட்டியை தனது தோளில் சுமந்து சென்று காவல் ஆய்வாளர் மீட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. புதுவையில் பெஞ்சல் புயல் வரலாறு காணாத மழை வெள்ளத்தை ஏற்படுத்தியது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மட்டுமல்லாது புதுவையில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்களுடன் இணைந்து காவல்துறையினர் பெரும் பங்காற்றினர்.
அனைத்து காவல் நிலைய போலீசாரும் மழை வெள்ளத்தில் இறங்கி பொதுமக்களை மீட்டனர். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், ரொட்டி, பால் போன்றவற்றை தங்களது சொந்த செலவில் செய்து கொடுத்தனர். இதனிடையே ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் வயதான தம்பதியினரின் வீட்டை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த மூதாட்டியால் நடக்க முடியவில்லை. உடனே சற்றும் தாமதிக்காத வில்லியனூர் ஆய்வாளர் ஆறுமுகம் மூதாட்டியை தனது தோளில் சுமந்து சென்று அவரை மீட்டார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் அறிவித்த முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு 30,000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் தலைமையில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நிவாரணம் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அரியாங்குப்பத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரவி பாண்டுரங்கன் உணவு வழங்கினார். புதுச்சேரியில் தொடர் மழை பெய்த நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு உணவு, பிரெட், பிஸ்கட் மற்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், பிசிபி நகர், புதுக்குளம் வீதி, அந்தோனியார் வீதி, கப்சின் வீதி மற்றும் சண்முகா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் உணவுகளை வழங்கி மக்கள் குறைகளை கேட்டறிந்தார். கழக செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் பாலு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதற்கு ராகுல் காந்தி பேரவை சார்பில் வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து வயநாடு தொகுதிக்குட்பட்ட கல்பட்டா, சுல்தான் பச்சேரி, முக்கம், வண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்தார். பிரியங்கா காந்தி வெற்றி பெற செய்த மக்களுக்கும் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஆனந்த பத்மநாபன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர். வயநாடு மக்களவை தேர்தலின் போது பிரியங்கா காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் வயநாடு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் வடியாத வெள்ளத்தால் அங்கிருந்த 40க்கும் மேற்பட்ட கார்கள் பழுதடைந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அருகில் உள்ள ஆத்துவாய்க்கால்பேட், பாத்திமா நகர் பகுதிகளில் வீடுகளை சுற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 4வது நாளாக இன்றும் ஆத்துவாய்க்கால்பேட், பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் செல்ல முடியாத மழைநீர் தேங்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கிருந்த நோயாளிகளையும் மாணவர்களையும் பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர்.
புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அறுபடை வீதி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வெளியேறிய வெள்ளப்பெருக்கு கல்லூரி மருத்துவமனையை மூழ்கடித்து வருகிறது. மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகள் மற்றும் மாணவர்கள், மருத்துவர்கள் அனைவரையும் வெளியேற்றும் முயற்சியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் டிராக்டர் மூலம் நோயாளிகள் மற்றும் மருத்துவ மாணவர்களை மீட்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்கால மருத்துவ முகாம்களை அமைக்க கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் புயலின் கோர தாண்டவத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ள பாதிப்பை தொடர்ந்து பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதா. இதனால் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ முகாம் நடத்த கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து இந்திய மருத்துவர் சங்கம் புதுவை கிளை, புதுவை அரசு மருத்துவர்கள் இணைந்து மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றனர். நேற்று சுவாமிப்பிள்ளை தோட்டத்தில் மருத்துவ முகாம் இஎஸ்ஐ மருத்துவ கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றதா. மழை வெள்ளத்தின் போது குடிநீராலும் கொசுக்களாலும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. அவற்றை தடுக்க மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதலியார்பேட்டையில் புதைவட மின்கம்பி பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வைத்திலிங்க செட்டி தெருவில் இன்று காலை பாதாள புதைவட மின்கம்பிகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததா. பயங்கர சத்தத்துடன் வெடித்ததால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதா. இது குறித்து அப்பகுதியின் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மின்துறைக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தார். சில நிமிடங்களில் மின்துறையை சேர்ந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் விரைந்து வந்து மின் இணைப்பை துண்டித்து மக்களை பேராபத்தில் இருந்து காப்பாற்றினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்திக்குப்பம் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் மருதுபாண்டி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகே அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில் கட்டுமான பணிக்கு காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி தலைவருமான மருதுபாண்டியன் 25,000 ரூபாயை மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஆனந்தபாபு, கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமரன், சண்முகம், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் சித்தானந்தம், ஸ்ரீராம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,130 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாத்தனூர் அணை திறப்பால் உடைந்த மணப்பட்டு ஏரி, பிரதான சாலை துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து மஞ்சக்குப்பம் பொதுமக்கள் சாலை மறியல். கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. டாஸ்மாக் கடையை வெள்ளம் சூழ்ந்த போதிலும் சரக்கை வாங்கி செல்லும் காட்சி. ஆபத்தை உணரா குடிமகன்கள். மூதாட்டியை தோள்மேல் தூக்கி சென்று மீட்ட காவல் ஆய்வாளர், வீடியோ வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.